ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1941 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து 9ஆம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடிய 6வது திருமொழி, அதனுடைய நிறைவு பாசுரம். பலச்சுருதி, பலன் சொல்லும் பாசுரம், திருநாமப்பாட்டு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய பாசுரம் இன்றைய பாசுரம். இந்த திருமொழி வல்லவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பாடலில் சொல்லி இத்திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமொழியை அதிகரிப்பவர்கள், கற்று பாடுபவர்கள் பரமபக்தி தலையெடுக்க பெற்று நித்திய கைங்கரிய சாம்ராஜ்ய லட்சுமியையும் பெறுவார்கள் என்று பயனுரைத்து தலை கட்டினாராயிற்று. வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி, வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மையே நின்று எம்பெருமானை வாழ்திரல் தானை மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வாய்வொலிகள் தேட்டு அலர் பைந்தார் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டு இவை பாட. தேட்டு அலர் பைந்தார் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டு இவை பாட. பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு முகுமே. பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே என்பதுதான் இன்றைய பாசுரம். வேட்டத்தை விரும்பியதை கருதாமல், வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மையே நின்று எம்பெருமானை வாழ்திரல் தானே மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் ஒலிகள் தோட்டலர் வைந்தார் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டு இவை பாட. பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே என்கிறார். திரு என்பது இங்கே கைங்கரியமாகிய செல்வம். ஒரு இந்த பலச்சுருதிகளிலே, பலன் சொல்லும் பாசுரங்களிலே 3 செய்திகள் கண்டிப்பாக அமைய வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த பதிகம் அல்லது இந்த பிரபந்தம் யார் மேல் பாடப்பட்டது? முதல் செய்தி, அந்த பாட்டுடை தலைவன் யார்? 2வது, யாரால் பாடப்பட்டது, அவருடைய சிறப்பு என்ன? 3வது, அந்த பிரபந்தத்தையோ அந்த திருமொழியோ அந்த பதிகத்தையோ கற்று பாடுவதனால், கற்று தேர்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்கின்ற அந்த 3 செய்திகளையும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதுதான் இந்த பலச்சுருதி எனப்படும். இனி இந்த பாசுரத்துடைய பொருள் பார்ப்போம். மேன்மேலும் பெருகி வரும் ஆசையை கொல்லாமல் தம் திருவடி இணைகளையே பயனாக கொண்டு வணங்கி நிற்க, அப்படிப்பட்ட அடியார்களுக்கு உண்மையாக தன்னை காட்டி கொடுப்பவனும், இதழ் விரிந்து பசுமையுடைய திருத்தொழாய் மாலையை திருமுடியிலே அணிந்துள்ளவனுமான பெருமானை நோக்கி. ஆக யார் மேல் பாடப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிவிட்டது. மேன்மேலும் பெருகி வரும் ஆசையை கொல்லாமல் தம் திருவடி இணைகளையே பயனாக கொண்டு வணங்கி நிற்க, அப்படிப்பட்ட அடியார்களுக்கு உண்மையாக தன்னை காட்டி கொடுப்பவனும், இதழ் விரிந்து பசுமையுடைய திருத்தொழாய் மாலையை திருமுடியிலே அணிந்துள்ளவனுமான பெருமானை எம்பெருமானை நோக்கி. வாழ்வலி கொண்ட படையை உடையவரும் திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவருமான வேல் படையை உடையவரும், வாழ்வலி கொண்ட படையை உடையவரும், திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவரும், வேல்படையை உடையவருமான திருமங்கை ஆழ்வாருடைய திருமொழிகளாகிய பழமொழிகளை கொண்டு பக்தியுடன் அருளி செய்தவையான இந்த 10 பாசுரங்களை பாடக்கூடியவருடையது நெஞ்சானது பரம பக்தி தலையெடுக்க பெற்று எம்பெருமானது திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் செய்யும் செல்வமும் பிஞ்சி வளரும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாடலை. எம்பெருமான் மேல் திருமங்கை ஆழ்வார் பாடிய இந்த 10 பாசுரங்களையும் ஆழ்ந்து படித்து பாடுவோருடைய நெஞ்சம், அதிலே நெஞ்சத்திலே பரமபக்தி தலையெடுத்து அவர்கள் எம்பெருமானது திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் செய்யும் செல்வமும் அவர்களுக்கு விஞ்சி வளரும் என்று சொல்கிறார். வேட்டம் என்றால் ஆசை பெருக்கம் என்று பொருள். வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மையே நின்று எம்பெருமானை. இந்த லோகத்து செல்வம், ஸ்வர்கலோகத்து செல்வம், 2 உலகங்களில் உள்ளான செல்வங்கள்
இவற்றையெல்லாம் கைவல்ய மோட்சம் முதலியவற்றை விரும்பாமல் இந்த உலகத்து செல்வம், மேலுலகத்து செல்வம், கைவல்ய மோட்சம் ஆகியவற்றை விரும்பாமல் சுயம் பிரயோஜனமாக திருவடி பணிபவர்களுக்கு உண்மையாக அருள் செய்பவன் எம்பெருமான் என்கிறது முதல் அடி. வணங்கி என்பது வணங்க எச்சத்திரிவு. நின்ற எம்பெருமான், நின்றெம்பெருமான் என்று தொகுத்தல் விகாரமாக வந்திருக்கிறது. நின்றெம்பெருமான் மெய்மை நிற்றல், விரைவில் அழியக்கூடியவர்களும் அற்பங்களுமான பலன்களை கொடுத்து விடாமல் நிரந்தரமாய் சிறந்ததான பரம புருஷார்த்தத்தை அளிப்பவனாக அமைதல் மெய்மை நிற்றல் என்று சொல்லப்படுகிறது. திருவோடு மிகும் கைங்கரிய விருப்பமே திரு எனப்படும். இலங்கை செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டு புகழ் இல்லாமல் வானத்தில் வந்து நின்ற விபீஷணாழ்வானை, ராவணனை விட்டுவிட்டு ராமனிடம் அறிவுரை சொல்கிறான். ராமனை சரணடைந்து சீதையை அவனிடம் சேர்ப்பத்து விடு, அப்போது உய்வாய் என்று விபீஷணாழ்வான் ராவணனிடம் அறிவுரை கூற ராவணன் அவனை வெறுத்து துரத்தி விட்டான். அப்போது அங்கிருந்து இலங்கை செல்வத்தை எல்லாம், அவன் அரசனுக்கு தம்பி, இளைய அரசன், அந்த செல்வத்தையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு புகழ் இல்லாமல் வானத்தில் வந்து நின்றான் சரணாகதி கேட்டுக்கொண்டு. கீழே கூட வரவில்லை, வானத்தில் நின்று வணங்கி கொண்டு எம்பெருமானிடம் ராமனிடம் சரணாகதி செய்தான். அப்படி வந்து நின்ற விபீஷணாழ்வானை அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், அந்தரிக்ஷகதக ஸ்ரீமான் என்றார் வால்மீகி முனிவர். அப்போது விபீஷணனிடம் என்ன செல்வம் இருந்தது? ராமனிடம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற செல்வம் மட்டுமே ஆகும். அந்த செல்வத்தை, கைங்கரிய செல்வத்தை தான் அந்தரிக்ஷகத சீமான் என்று சொன்னார் வால்மீகி முனிவர். அதே போல அயோத்தியிலிருந்து காட்டுக்கு புறப்பட்டார்கள் ராமலக்ஷ்மணர்கள். தனது அரசாட்சியை விட்டுவிட்டு கைகேயின் சொல் கேட்டு இந்த உலகமெல்லாம் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கிருந்தவும் மேற்கொண்டு ஊழிவம் காணும் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று எம்மின் அரசன் என்றாள் என்று சொல்ல கைகேயின் பேச்சை கேட்டு ராமன் காட்டுக்கு புறப்பட்டான். அவன் பின்னாடியே இலக்குவனும் புறப்பட்டான். இலக்குவன் அயோத்தி செல்வத்தை அனைத்தையும் விட்டுவிட்டான். அவனை போகச் சொல்லவில்லை, அவனை காட்டுக்கு போகச் சொல்லவில்லை கைகேயி. ஆனால் ராம கைங்கரியத்தை செய்வதற்காக ராமபிரான் பின்னே காட்டுக்கு புறப்பட்டான் இளைய பெருமாள், அனைத்து அயோத்திய அரசையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு. அதனாலே அப்போது அவனுக்கு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக என்று அவன் சொல்லப்பட்டான். அப்போது இலக்கணனிடம் என்ன செல்வம் இருந்தது, லக்ஷ்மணனிடம் என்ன செல்வம் இருந்தது? லக்ஷ்மி சம்பன்னக என்று சொல்வதற்கு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ற கைங்கரிய காதல் செல்வமே அல்லவா. எம்பெருமானுக்கு, ராமனுக்கு, ஸ்ரீராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை, என்கின்ற காதல் செல்வமே அல்லவா அவனுக்கு மனதிலே இருந்தது. அதைத்தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட கைங்கரிய செல்வத்தை திருமொழி கற்பவர் பெரும் பேராக இதிலே சொல்லப்பட்டது. அதுதான் பேரு, அதுதான் பலன். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை பார்க்கலாம். வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மையை நின்று எம்பெருமானை, மேன்மேலும் பெருகி வரும் காதலுக்கு இலக்கான எம்பெருமானை இப்போதே பெற வேண்டும் என்று விரும்பாமல் தம்முடைய அடிமைத்தனத்தில் நிலை நின்று பிரபத்தி வண்ணீருக்கிற எமக்கு எம்பெருமானை வாழ்திரல் தானை மங்கையர் தலைவன் மானவேல் கலியன், வாளால் வந்த மிடுக்கையுடைய காலாட்படையை உடையவராய் திருமங்கை நகரை நடத்துவோரான ஆழ்வார், வாழ்திரல் தானை மங்கையர் தலைவன் மானவேல் கலியன். மானவேல் என்பதற்கு 2 பொருள் சொல்லலாம். இலை அகன்ற வேல், வேலின் மேற்பகுதி இருக்கிறது அல்லவா, அதற்கு இலை என்று பெயர். அது இலை அகன்றிருக்கும், அப்படிப்பட்ட வேல் என்று சொல்லலாம். அல்லது இந்த வேலை யார் பிடித்தாலும் அவர்களை தம்மை போல திருமாலிடம் பற்றுக்கொண்டவராக ஆக்கக்கூடிய வேல் மானவேல். அப்படிப்பட்ட வேலை ஏந்திய ஆழ்வார் மானவேல் கலியன். பக்தி யோகம் முதலியவற்றால் பகவானை அடைய முயலுதல்,
தம் அடிமைத்தனத்திற்கு முரணான செயல் என்று கருதும் தாயாரின் பாசுரமானதால் இப்பொருளே பொருந்துவதாகும். தோட்டலர் பைந்தார் சுடர்முடியானை மிக்க அழகினை மிக்க செவ்வியை உடைய குளிர்ந்த திருத்தொழாய் மாலை அணிந்த சக்கரவர்த்தி அரசருக்கரசன் என்பதை குறிப்பிடும் திருமுடியை உடையவனை தோட்டு அலர் பைந்தார் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த வாயொலிகள் தாமே ஒன்றை புதிதாக கண்டு சொல்லாமல் முன்புள்ளோர் சொல்லிய செய்திகளை மனதிலே கொண்டு பழமொழிகளாக கொண்டு சொல்லிய இந்த திருமொழி யன்மங்களும் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தையா நஸ்ய தத்தே பவது மங்களம் என்று ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே சொல்லப்படுகிறது. யன்மங்களும் சுவர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தையா நஸ்ய தத்தே பவது மங்களம். கருடன் அமுதத்தை வேண்டி கொண்டு வரச் சென்ற போது அவனுக்கு அவன் தாயான வினதை எந்த மங்களாசாசனம் செய்தாளோ அந்த மங்களாசாசனத்தை அந்த பல்லாண்டு உனக்கு அமைவதாக என்று கோசலை ராமனுக்கு மங்களாசாசனம் செய்தாள் அல்லவா? அப்படி காட்டிற்கு புறப்பட்ட ராமனுக்கு கௌசல்யை தானே மங்களம் சொல்லாமல் வினதை கருடனுக்கு அவன் தாய் வினதையின் பேச்சால் சொன்ன மங்களாசாசனத்தை அந்த பேச்சால் கூறியதால் எதனையுமே நாமே கூறாமல் முன்னோர் வாய்ச்சொல்லாக சொல்லுதல் சிறந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பாட்டு இவை பாட பத்திமை பெருகி சித்தமும் திருவொடு மிகுமே பரமபக்தி இருந்த நிலையை சொல்லுகிறது இங்கே. அதனை அடுத்து உண்டாகும் திருத்தொண்டாகும் செல்வமும் பெறப்பட்டு பெருகும் கைங்கரிய செல்வம் பெருகும் என்பதை இங்கே குறிப்பிட்டு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார். பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் அன்வயிக்கலாம். வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மையே நின்று எம்பெருமானை வாழ்திரல் தானை மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வாயொலிகள் தோட்டு அலர் பைந்தார் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டு இவை பாட பத்திமை பெருகி சித்தமும் திருவொடு மிகுமே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இந்த திருமொழியின் கருத்து தொகுப்பினை ஒரு மீள் பார்வையாக அனுபவித்து மனதிலே பதித்து கொள்வோம். அதற்கு நாளை சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.